செய்தியை பார்க்கிறோம். விருதுநகரில் 20 கல் குவாரிகளில் விதி மீறல் நடந்தது ட்ரோன் ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ், இது பற்றிய விவரம் என்ன? காயத்ரி, விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது என்ற புகார் எழுந்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையும் இணைந்து ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ராஜபாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் மாவட்டம் முழுவதும் செயல்படும் கல்குவாரிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக உரிமம் பெற்றவர்களே குவாரிகளை நடத்துகிறார்களா அல்லது சட்டவிரோதமாக உள்குத்தகைக்கு விடப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு நடத்த வேண்டும். அதே போல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பதையும் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். அந்த புகாரினை தொடர்ந்துதான் விருதுநகர் மாவட்டம் முழுவதுமாக கனிம வள கொள்ளையால் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை தடுக்கும் நோக்கில் அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த ட்ரோன் சர்வே திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஆய்வுகள் என்பது தொடர்ந்து வேகப்படுத்தி வருகிறது. அதன்படிதான் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 16 குவாரிகளிலும் 25ஆம் ஆண்டு 4 குவாரிகளும் என 20 குவாரிகளில் விதிமுறையை மீறியதாக அபராதம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நடப்பு ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் இலக்காக கிட்டத்தட்ட 82 குவாரிகளில் இதுவரை 59 குவாரிகளில் ட்ரோன் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள குவாரிகளிலும் விரைவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய நிலையில்தான் ட்ரோன் அளவீட்டு அறிக்கைகள் முழுமையாக கிடைத்த பின் அனுமதிக்கப்பட்ட எல்லையை மீறி கனிம வளங்கள் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருந்தால் அந்த குவாரிகளுக்கான உரிமம் என்பது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள கடத்தல் மற்றும் விதிமீறல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்காக.